ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2 முக்கியமான விஷயங்கள பத்தி பேசப் போறோம். முக்கியமான விஷயங்கள்னு சொல்றத விட, முக்கியமான சர்ச்சைகள்னு சொல்லலாம். அதாவது தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிரான 2 முக்கியமான சர்ச்சைகள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் அத வச்சு தான் பயங்கரமா கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதியமைச்சர் மரிய வில்சன் நேத்து சட்டமன்றத்தில ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அரகன்ட்டா, ஒரு ரவுடித்தனமா நடந்துக்கிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு உண்டான மரியாதைய குடுக்கல. தமிழ அவமப்படுத்துற மாரி பேசிட்டாரு. அதனால அவர் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த நயினா நாகேந்திரன் ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சியை சேர்ந்த நெறைய பேர் சோசியல் மீடியால அது மரிய வில்சனை குறித்து ரொம்ப பார்த்தீங்கன்னா, அவர் நடந்துக்கிற விதமே சரி கிடையாது. ஒரு சபை நாகரிகம் இல்லாம அவர் நடந்துக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு வார்த்தைகள பரப்பிட்டுருக்காங்க. உண்மையிலே அவர் எப்படி நடந்துக்கிட்டார் சட்டமன்றத்தில? உண்மையிலே அரகன்ட்டா நடந்துக்கிட்டாரா? இல்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இதுல பேசப் போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அறங்காவலர் பணிக்கான அந்த விண்ணப்பங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறங்காவலர் பணிக்கான அந்த ஆட்களை நியமிக்கக்கூடிய அந்த குழுவின் தலைவர்கள்ல ஒருத்தராக பார்த்தீங்கன்னா, பட தயாரிப்பாளரான அர்ச்சனா எஸ். கல்பாத்தி அகோரா இருக்காங்கல்ல, அவங்கள நியமிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இத பத்தி தான் பயங்கர சர்ச்சைகள். இவரு என்ன வர வர பார்த்தீங்கன்னா, அவருக்கு கூட அந்த திரைப்படம் நடிச்சவங்க, தயாரிச்சவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசாங்க பதவி குடுத்துட்டே இருக்காரு. ஏற்கனவே ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு ஒரு பதவி குடுத்துட்டாரு. இப்ப இவங்களுக்கு ஒரு பதவி குடுத்துருக்காரு. ஸோ இது எங்க போய் முடியுமோன்னு தெரியல. ஒவ்வொரு படம் தயாரிச்சவனுக்கும் இப்படி வாய்ப்பு குடுத்துட்டே இருப்பாரு போல அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா அந்த பதவி குடுத்ததுக்கு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம ஒரு பதிலடி குடுக்க போறோம். வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து சட்டமன்றத்தில கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள குறிப்பிட்டு, அதாவது நிதியமைச்சர் அன்னைக்கு நிதிநிலை அறிக்கைய வாசிக்கும்போது, சரியான முறையில தமிழ உச்சரிக்கல. அதாவது பிழைகளோட அவர் வாசிச்சாரு அந்த நிதிநிலை அறிக்கைய. நெறைய இலக்கண பிழைகள்லாம் இருந்துச்சு. நெறையல விடுபட்டு போனாரு. ஸோ இனிமேலாவது வர்ற காலங்கள்லயாவது நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா, சரியான உச்சரிப்போட அவர் பார்த்தீங்கன்னா பேசணும். இத நான் ஒரு குறையா சொல்லல. திருத்திக்கிடுங்க. இதுக்கு ராஜமோகன் இருக்காரு. அமைச்சர் ராஜமோகன் நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கத்துக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில பேசுறதா மாரி அவர் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில அந்த குறிப்பிட்டு அத பேசினாரு. இதுதான் நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்களுக்கு டென்ஷன ஏத்திட்டு, அவர் உடனே அந்த ஸ்பாட்ல எந்திரிச்சு, அதாவது நானும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு உருவ கேலி பண்றது, அதுக்கப்புறம் பெண்கள பத்தி இழிவா கேலி பண்றது, இப்போ பார்த்தீங்கன்னா, மொழிய பத்தி கேலி பண்றீங்க. எனக்கு இப்படி தான் வரும். நான் என்ன பேசுறேனோ அப்படி தான் பேச முடியும். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி கிறிஸ்டியன். நான் பார்த்தீங்கன்னா, பைபிள படிச்சிருக்கேன். பைபிள் எனக்கு நெறைய மொழிய கத்துக் குடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்ல நெறைய பேர் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வராது, தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஸோ இப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு அந்த கடைநல்லூர் தொகுதி எம்எல்ஏ சொன்னாருல்ல, அத குறிப்பிட்டு நான் சொல்றேன். அன்னைக்கு லைவ் பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கைய படிச்சாரு. அப்படி ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, இலக்கண பிழையோட ரொம்ப தப்பு தவறுலாம் படிச்ச மாரி எனக்கு தெரியல. நானே அசந்து பார்த்தேன். அது இதுக்கு முன்னாடி கூட அவர் சில இடங்கள்ல பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு விட்டு பேசுறாரு. ஆனா அன்னைக்கு நிதிநிலை அறிக்கைய ரொம்ப நேரம் அவர் படிச்சாரு. ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கும். தொடர்ந்து நான் கவனிச்சேன். அவ்வளோக்குள்ள எந்த இடத்துலயும் பெருசா அவர் தப்பு பண்ண மாரியே நமக்கு வரல. சின்ன சின்ன பிழைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மேஜரா நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா இவங்களுடைய கண்ணுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதாவது உற்று நோக்கி ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன வேணா தோணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நாம தமிழ் மொழிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழக்காறு மொழியில தான் பேசுறோம். ஒரு பாஷை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லாரும் தமிழுக்கு உண்டான அந்த செந்தமிழ் நடையில இங்க யாருமே பேசல. அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி பண்ணுவாங்கல்ல படத்துல, "தேநீர் அருந்தி விட்டீர்களா?" ஸோ இப்படி அப்படின்னு அந்த செந்தமிழ்ல தான் பேசணும். நீங்க பேசிக்கா பேசக்கூடிய தமிழே தமிழ் கிடையாது. புரியுதா இல்லையா? உண்மையான தமிழ் தமிழே நம்ம பேசுற தமிழே கிடையாது. வழக்காடு மொழியே கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப குத்துச்சாட்டுற அளவுக்கு ஒண்ணும் அவர் அன்னைக்கு அப்படி பேசல. சரி ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அட்வைஸ் பண்றதா நெனச்சு அத சொல்லிட்டேன் அப்படி சொல்லி, அதுக்கே இவரு இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க பேசுனதுக்காக மட்டும் கிடையாது. இன்னைக்கு கடைநல்லூர் தொகுதி எம்எல்ஏ சட்டமன்றத்துல சொன்ன விஷயத்துக்காக கிடையாது. வெளியில அன்னைக்கு அவர் இதுலயே அறிக்கைய வாசிச்சதுக்கு அப்புறம் நெறைய பேர் ட்ரோல் ஆச்சு. அவருடைய பேச்ச வச்சு இந்த நாம் தமிழர் கட்சி சாட்டை திருமலருந்து நெறைய பேர் அது பார்த்தீங்கன்னா, பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் அவர் ஒரு கேலி பண்ணி பயங்கரமான மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அத அவர் பார்த்துருக்காரு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இது சரியா வராது அப்படிங்கும்போது, அத குத்தி காட்டி அத விமர்சனம் பண்ணும்போது, யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இப்ப இதே இடத்துல இவரு கோவப்பட்டார் சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி மாரி ஆட்கள்லாம் இப்ப சட்டமன்றத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அடியில எரியிற மாரி கத்துவாய்ங்க. அவங்களலாம் வச்சு அப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால தான் அவங்கலாம் இன்னும் உள்ள வரலன்னு நெனைக்கிறேன். அதாவது ஒருத்தர் நீங்க எல்லாருமே இயல்பான மனுஷங்கனாலே இயல்புல பார்த்தீங்கன்னா, அவங்க யாராவது விமர்சனம் பண்ணும்போது, நக்கல் பண்ணும்போது, ஏதாவது ஒரு குறை சொல்லும்போது இயல்பா வரக்கூடிய அந்த கோவம் தான். அதத்தான் அவர் காட்டினாரு.
ஸோ இப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிதியமைச்சர் அதாவது கிறிஸ்துவம் எனக்கு கத்துக் கொடுத்த அளவுக்கு தமிழ் மொழியில கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது உங்களுக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்காது. நீங்க என்னதான் தமிழ் படிச்சாலும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிய ஒரு குறைச்சு அவங்க கிறிஸ்துவ மதத்த தூக்கி பிடிக்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மதங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். நீங்க உங்க மதத்த தூக்கி பிடிச்சு பெருசா கொண்டாடலாம். தப்பே கிடையாது. ஆனா, அத வந்து ஒட்டுமொத்த தமிழ் உணர்வுல நீங்க கொச்சப்படுத்துற மாரி தமிழ் மொழிய நீங்க வந்து கம்பேர் பண்ணி தமிழ் மொழிய குறைச்சு நீங்க பேசுறது கண்டனத்துக்குரியது. இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். சட்டமன்றத்தில நீங்க இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்த பதிவு பண்றாரு. இப்ப இந்த இடத்துல தான் ஒரே ஒரு விஷயத்த நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் கோவத்துல ட்ரிகர் ஆகி பேசம்போது, நான் வந்து பைபிள படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து கிறிஸ்துவன். எனக்கு பைபிள் நெறைய விஷயத்த மொழிய கத்துக் குடுத்துருக்கு. அன்பின் மொழி, அமைதியின் மொழி, இரக்க மொழி. ஸோ இதெல்லாம் கத்துக் குடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ தான் தமிழ்ல படிச்சாலும் உங்களுக்கு இதெல்லாம் வராது. அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய விடுறாரு. அது மட்டும் அவர் தவிர்த்திருக்கலாம். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, நான் பைபிள படிச்சிருக்கேன். எனக்கு பைபிள் நெறைய இத கத்துக் குடுத்துருக்கு. அன்பின் மொழி, அமைதி மொழி, இரக்க மொழின்னீங்கல்ல. ஸோ அதுவரைக்கும் நீங்க சொன்னது கரெக்ட். ஓகேவா? உங்களுக்கு ஆனா அதுக்கப்புறம் இது வந்து நீங்க எவ்வளோ தான் தமிழ் படிச்சாலும் உங்களுக்கு அது வராது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்த மட்டும் மரிய வில்சன் கொஞ்சம் ஒரு லூஸ் டாக் விட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அத அவர் தவிர்த்திருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் சரி அவர் அத ஏன் விட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எல்லார் மனசுலயும் கோவத்துல ட்ரிகர்ல டக்குன்னு வார்த்தையில விட்டுருவாங்கல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய விட்டாரு. அத தவிர்த்திருக்கணும். ஏன்னா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர்ன்னு சொல்லி, தமிழ் மொழி இன்னைக்கு தூக்கி பிடிச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற சமயத்துல, சடார்ன்னு ஒரு பக்கம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் தமிழ் படிச்சாலும் உங்களுக்கு அது வராதுன்னு சொல்றது, தமிழ்நாட்டுல இருந்து நாம ஒரு தமிழா இருந்துகிட்டு அப்படி பேசக்கூடாது. ஸோ அந்த வார்த்தைய அவர் தவறுதலா விட்டாரு. ஓகேவா? இனிமே வர்ற சட்டமன்றத்தில அவர் அத திருத்திக்கிட்டு, நான் அந்த அர்த்தத்தில சொல்ல வரல அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அது முடிஞ்சு போயிரும். இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத வச்சு அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவை. அதனால பிடிச்சுக்கிட்டு அத வச்சுட்டு ஒரு அரசியல பண்றாங்க. இன்னும் எங்கேயாவது ஒண்ணு சின்னதா கிடைச்சிராதா? அத வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கேவை எதிர்க்கணும், டிவிக்கே விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க எல்லா தரப்பட்ட எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு. எல்லா கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்திருப்பாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்டீங்கன்னா, டிவிகே கட்சி எதுக்குன்னா மட்டும் எல்லா கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது குறை சொல்லி இந்த ஆட்சிய வந்து தவறுதலா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒண்ணா இருக்கு. ஸோ அந்த வகையில நாம அமைச்சரா இருக்கக்கூடிய, எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க தமிழை வச்சுக்கிறதுல ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன வார்த்தைய கூட கொஞ்சம் கரெக்ட்டா உச்சரிக்கணும். கரெக்ட்டா நீங்க பயன்படுத்தணும். ஸோ அந்த வகையில இது யாருக்குமே ஏற்படக்கூடியது தான். டென்ஷன் ஆகும்போது அவங்கள வந்து குறை சொல்லும்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, சட்டம் வந்து ட்ரிகர் ஆகக்கூடியது தான். ஸோ அத வந்து இனிமேல் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா போன சட்டமன்றத்தில பேசும்போது கூட நீங்க வந்து மத்தவங்கள பார்த்து ஏன் வந்து ட்ரிகர் ஆகுறீங்க, கோவம் வரீங்க, கூலாவுங்க கூலாவுங்க அப்படின்னு சொன்னவங்க, இன்னைக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகும்போது, அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல லைவ்ல. ஸோ அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் வந்து யாருக்கும் சார்பு இல்லாம என் மனசுல தோணுனத பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி ஓகே. இப்ப 2வது சர்ச்சைக்கு போவோம் வாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையின் அறங்காவலர் பணி நியமன குழு தலைவராக அர்ச்சனா எஸ். கல்பாத்தி அவர்கள்ட்ட போட்டது தான் இப்ப பயங்கர ஒரு சர்ச்சையா வெடிச்சிருக்கு. நெறைய பேரு அத நக்கலா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காய்ங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவரு அப்படித்தான்டா போடுவாரு. இப்ப என்ன பண்ண நினைக்கிறீங்க? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். ஏன்னா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் யார சஜஷன் பண்ணாலும் சரி, அவர் ஒரு பதவிக்கு அத வந்து நொட்ட சொல்லிக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆரம்பத்துலருந்து அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே திமுக என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டீங்க. அதிமுக யார போட்டாலும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்க. ஆனா முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து அவருக்கு விசுவாசமான ஆட்கள ஒரு பதவியில போடும்போது, அது உங்களுக்கெல்லாம் கண்ண உறுத்துது. அத நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஆரம்பத்தில பண்டித் ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பர்சனலா ஒரு ஒரு பதவி குடுக்கும்போது, அத வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணி அதுக்கு எடுத்து விட்டீங்க. அடுத்தாப்புல ஜனநாயகன் பட தயாரிப்பாளர். அவரும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப நெருங்கிய குளோஸ் ஃப்ரெண்டு தான். விசுவாசமான உள்ள ஆளுங்கனால அந்த பதவி குடுத்தாரு. அதையும் விமர்சனம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாடநூல் கலைத் தலைவர் லயனமணி ஐயப்பட்டார். அதையும் விமர்சனம் பண்ணீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு தான் வரீங்க. ஸோ நான் கேட்கிறேன், இப்ப இவங்கள இவ்வளோக்குள்ள விமர்சனம் பண்றீங்கல்ல, திமுகல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விசுவாசமா எவ்வளோ ஆட்கள போடும்போதெல்லாம் இந்த மாரி சமூக போராட்டம்லாம் எங்க போனீங்க? ஏன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நொட்ட சொல்லல, குறை சொல்லல? முதல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இது எது சம்மந்தமானது அந்த பதவி? அதுக்கு சரியான, தகுதியான அவங்க இருக்காங்களா? அத தான் நீங்க பார்க்கணும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையின் அறங்காவலர் பணிக்குழு. ஓகேவா? இதுல அந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பதவிக்கு போடப்படக்கூடிய ஆட்கள் இந்து சமயத்த சார்ந்தவங்களா இருக்கணும். கோவில் மேலயும் திருப்பணிகள் செஞ்சவங்க, அதுல நாட்டம் உள்ளவங்களா இருக்கணும். அவங்களுக்கும் அந்த கோவிலுக்கும் ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கணும். ஒரு பற்றுதல் உள்ளவங்களா இருக்கணும் இந்து சமயத்துறையில. நல்லா பார்க்கணும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல மெயின் தலைவரா மடாதிபதி தான் போட்டிருக்கு. அப்ப அவர எதுல நீங்க மிஞ்சின்னு யாராவது விமர்சனம் பண்றீங்களா? யாரும் விமர்சனம் பண்றது கிடையாதுல்ல. அப்ப அர்ச்சனா எஸ். கல்பத்தி அவர்கள்ட்ட போட்டா மட்டும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்குள்ள விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க? ஏதாவது என்ன பண்ணாலும் என்கிட்ட தான் சொல்றீங்க. அப்புறம் அவர் யார போட்டா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க பாட்டுல வேலைய இதனால இப்ப நாட்டுல எதுவும் பிரச்சனையா? நாட்டுல குடிமுழுகி போகுதா? இதனால நான் கேட்கிறேன்.
நல்லா ஒன்று கவனிக்கணும். ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அந்த பதவிக்கு போட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் விசுவாசம் தான். அவங்களுக்கு விசுவாசமான ஒரு ஆட்கள ஒரு பதவியில போடுறாரு. அது மட்டும் இல்லாம, அவங்க அதுக்கு தகுதியா இருக்காங்க. ஆப்ட்டா இருக்காங்க. ஏன்னா, அவங்க ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவங்க. அவங்களுடைய மாமனார் சீனிவாசங்கிறவரு பல கோடி ரூபா அதாவது கோயில்களுக்கு திருமுழுக்கு அந்த குடப்பணிகள் அந்த மாதிரி விஷயங்கள நெறைய முன்னின்னு பண்ணவரு. திருப்பணிகள ஆற்றினவரு. ஸோ, அது மட்டும் இல்லாம இவங்களும் நெறைய கோயிலுக்கு திருப்பணிகள மேற்கொண்டிருக்காங்க. இவங்க சொந்தமாவே நெறைய அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ, அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்கள போட்டா கரெக்ட்டா இருக்கும், ஆப்ட்டா இருக்குன்னு அவர் நெனச்சிருக்காரு. அதனால அந்த பதவிய அவர் குடுத்துருக்காரு. மெயின் வந்து நீங்க சொல்ற மாரி அவருக்கு விசுவாசமான ஆட்கள் தான், அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் அந்த பதவிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இதனால வந்து பெரிய ஒரு தவறு ஒண்ணும் கிடையாதுல்ல. இதனால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே பெரிய ஒரு அவமானம் ஏதோ ஒரு பிரச்சனை வருதான்னு நான் கேட்கிறேன். இல்ல இந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு இத முட்டு குடுக்குறது நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல கவனம் செலுத்தலாம்ல. இதுக்கு முன்னாடி திமுக போடும்போது நமக்கு யாருக்காவது தெரியுமா? அதிமுக யார் யார போட்டாங்க நம்ம ஏதாவது உத்து நோக்கி கவனிச்சுட்டு இருந்தோமா? யார் யாருக்கெல்லாம் போட்டாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்கல. ஆனா முதலமைச்சராக விஜய் அவர்கள் போடப்படும்போது மட்டும் உங்க எல்லாருடைய கண்ணையும் உறுத்துது. ஸோ இத வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணாலும் அத நோட்ட சொல்லணும், குறை சொல்லணும். அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும். அத நெகட்டிவா மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் தான் எங்களுடைய பெரிய ஒரு நோக்கமா இருக்கே தவிர, மத்தபடி அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் யாரையுமே பேசவே மாட்டாய்ங்க. சரி ஓகே. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விமர்சனம் பண்ண முடிவு பண்ணிட்டாய்ங்க. நெகட்டிவா மக்கள்ட்டயே கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. ஸோ, அதனால அவங்கலாம் கதறிக்கிட்டே இருக்கும். உண்மை என்னன்னு நம்ம மக்கள்ட்டயே கொண்டு போய் சேர்த்தாச்சு. நம்ம வேலை முடிஞ்சுது. ஸோ, இத பார்க்கக்கூடிய நண்பர்கள் இத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்கள்ட்டயே கொண்டு போய் சேருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு என்னலாம் தோணுச்சு? நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, அத கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வ பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.